ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லோயர் அஹூடா ஃபோர்ட். ஸோ இதான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அஹூடா ஃபோர்ட் வந்துட்டு நாம் போயிட்டு வந்துட்டோம். அது முடிச்சுட்டு வந்துட்டு லோயர் அஹூடா ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நியர்பை தான், ரெண்டுமே வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். இதோட இந்த பீச் பார்த்திங்கன்னா கேண்டலம் பீச்சோட ஸ்டார்டிங்கு. ஸோ இதோட அடுத்த ஸ்டாப் தான் கேண்டலம் பீச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஏரியா தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டு கடல் வரைக்குமே வந்துட்டு ஒரு ஃபோர்ட்டு கட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு கடல்லேருந்து நம்ம அஹூடா ஃபோர்ட்டு போனது பார்த்திங்கன்னா கடல்லேருந்து சைடில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா கடலுக்கு உள்ள வரைக்குமே கட்டியிருக்காங்க. ஸோ இது நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அங்கே போகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து விசிட் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத சும்மா ஓவரலாக பார்த்துட்டு வந்துடலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா பீச்சும் இருக்குது. பீச்சில் நீங்கள் இறங்கி விளையாடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸாக தான் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டோட வியூ. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் நம்ம கவர்மெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா நம்ம போய் விளையாடிக்கலாம். இதோட கண்டினியூஸ் அப்படியே நடந்து போயிட்டிங்கன்னா கேண்டலம் பீச்சு. பட் அப்படி நடந்து போகிறதுக்கான வழிகள் கிடையாது. நம்ம ரோட்டில் திரும்ப போய் ஜாயின் பண்ணால் கேண்டலம் பீச் போயிடலாம். ஸோ இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நடந்து போய்க்கலாம். அந்த எண்டு வரைக்குமே இருக்குது. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது வரைக்குமே நம்ம நடந்து போகலாம். ஸோ இந்த ஃபோர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 1600களில் கட்டப்பட்ட ஃபோர்ட்டு. ஸோ இன்னமும் வந்துட்டு இது இருக்கிறதே பெரிய விஷயந்தான். பட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ கூட நம்ம அந்த அப்பர் ஃபோர்ட்டில் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் நல்லாவே இருக்குது, இப்போ கூட நல்லா இருக்குது பாருங்கள். பட் இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு காவலாளிகள் வந்துட்டு இங்கே மேலே நிற்க வச்சுருவாங்க. சைடில் பார்த்திங்கன்னா எதிரிகளை வந்துட்டு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன ஜன்னல் மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ ஃபோர்ட்டுனாலே பார்த்திங்கன்னா கடல் வழி வந்துட்டு தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்காகவும் யார் யார் வரான்றது கண்காணிக்கிறதுக்காகவும் தான். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக போர்ச்சுகீசியர்கள் இதை கட்டியிருக்காங்க. பட் கோவாவில் பார்த்திங்கன்னா மஸ்ட் விசிட் இடத்துல இதை ஒன்று சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மொபைலில் வந்துட்டு அவ்வளோ இதை நேர்த்தியாக கேப்சர் பண்ண முடியாது. பட் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரோன் வியூ வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கோவாவில் வந்துட்டு தவிர்க்க முடியாத இடங்கள்ல இந்த ஃபோர்ட்டும் வந்துட்டு ஒரு இடமா இருக்குது. ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்தீங்கன்னா பார்க்கிங் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன பார்க்கிங் அவைலபிள் தான், பட் ரொம்பவே தூரத்தில் நிப்பாட்டி நடந்து வர்றது மாதிரி இருந்தால் ஓகே. பட் நியர்பை கொண்டு வந்து பார்க் பண்ணோன்னா அங்கே ஸ்பேஸ் கிடையாது, அவ்வளோக்கா ஸ்பேஸ் கிடையாது. ஒரு 2 கடைகள் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி நல்லாயிருக்கு. கீழே பீச்சில் கூட இறங்கி குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளேஸில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.